ரிஷபராசி அன்பர்களுக்கு மிக அற்புதமான வருஷமாக இந்த வருஷம் இருக்கு. ரிஷபராசியில் இருக்கக்கூடியவர் எல்லாருக்கும் தன வரவுகள் இருக்கும். சொந்த வீடு வாசல் மனை யோகம் வாங்கக்கூடிய யோகம் உருவாக போகிறது. கல்யாண காலத்தில் இருக்கிறவர்களுக்கு கல்யாண காலம் வரப்போகிறது. புதிதாக திருமண வாய்ப்புகள் வந்து சேரக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் இருக்கும். வேலை வாய்ப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வருஷமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் அமைய போகிறது. அதேமாரி பணங்காசு ஐஸ்வர்யத்தோடு இருக்கக்கூடிய வருஷமாக அவளுக்கு இந்த வருஷம் அமையும். அவளுக்கு வந்து ஃபாரின் போகக்கூடிய வாய்ப்புகள் வரப்போகிறது. ஃபாரின் ட்ரை பண்ணா ஃபாரின் போகும். புது வேலைக்கு போகக்கூடிய தன்மை இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் வருது. அதேமாதிரி மிதுன ராசிக்காரர்களுக்கு இப்போ தான் நல்ல காலங்கிறது பொறுத்திருக்கு. வியாபார புது வளர்ச்சிகள் ஏற்படும். போன வருஷம் பண்ணிட்டு இருந்த வியாபாரம் அதில் நின்று இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இப்போ வரும். புது முயற்சி காரணத்தால் இடமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிதுன ராசிக்கு உண்டு. அதேமாதிரி வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கைகூடுவதற்கான நேரமாக இந்த நேரம் இருக்குது. 9 ராகுக்கு பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பேசுவதற்கான நேரமாகவும் மிதுன ராசிக்கு இருக்குது. வரக்கூடிய ஜூன் ஜூலை மாதங்களில் ஏதேனும் டிகிரி வாங்குவதோ அல்லது அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை முடிக்கக்கூடிய காலகட்டத்தில் அவள் அமைவா. கடகராசிக்கு ஒரு அற்புதமான வருஷமாக இந்த வருஷம் அமையும். ஏன்னா அவளுக்கு சனி அஷ்டம சனியை முடிய போடும். இப்போ இந்த திருக்கணிதப்படி அஷ்டம சனி முடிஞ்சு போச்சு. இருந்தாலும் வந்து நம்ம வாக்கியப்படி அஷ்டம சனியை முடியக்கூடிய வருஷம். அஷ்டம சனி முடிஞ்சதுன்னா யோக காலங்கள் இருக்கக்கூடிய காலம். மிக அற்புதமான காலத்தில் கடகராசிக்காரர்கள் இப்போ இருக்கா. சொந்த வீடு வாசல் மன யோகம், திருமண யோகம், அவர்களுக்கு வந்து வெளிநாடு சம்பந்தப்பட்ட யோகங்கள் எல்லாமே அமையும். உத்தியோக ஏற்றங்கள் இருக்கக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் இருக்கும். இப்போ கடன் வாங்கியிருந்தால் கடன்லாம் அடையக்கூடிய ஒரு யோகத்தை கடகராசிக்காரர்கள் பார்ப்பார். சிம்மராசிக்காரர்களுக்கு நல்ல காலம்தான் இது. இப்போ வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக சிம்மராசிக்காராக கொஞ்சம் இருக்கணும். அவள் வந்து அதிகம் பேசக்கூடாது. ஹெல்த் இஷ்யூ இருக்கான்னு பார்த்துட்டே இருக்கணும். வாக்கிங் போகணும் போன்ற ஹெல்த் இஷ்யூ இல்லாமல் இருக்கான்னு பார்க்கணும். சுகர் பிபி இருக்கிறவா ஜாக்கிரதையாக இருக்கணும். ஃபுட்டு பாதத்தை சரியாக வச்சுக்கணும். அது சம்மந்தப்பட்டதில் எதில் ஊதுரம் இருந்தால் உடனடியாக டாக்டரை பார்க்கணும். மிகுந்த ஒரு கான்ஷியஸாக சிம்மராசிக்காராக இந்த வருஷம் இருக்கணும். அதேமாதிரி சிம்மராசிக்காராக வேலை ரொம்ப நல்லா இருக்குது. வேலையில் தனக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற தினத்தோடு சிம்மராசிக்காராக வேலை பார்க்கக்கூடாது. எப்போதுமே வேலை தெரியாதுங்கிற அடிப்படையிலேயே வேலை பார்த்துட்டு இருக்கணும். சிம்மராசியை பொறுத்த மட்டும் இந்த வருஷம் மிகுந்த ஜாக்கிரதையாக அவள் வேலை பார்க்கணும். பட் வேலை ரொம்ப நல்லா அவள் பார்ப்பா. அவளுக்கு வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குது, வெற்றிகள்லாம் இருக்குது. அலட்சிய போக்கு இல்லாமல் இருந்தால் மிக சிறப்பாக இருக்கும். கன்னியா ராசிக்கு இந்த வருஷம் ஒரு ஏகப்பட்ட யோகத்தை கொடுக்கக்கூடிய வருஷமாக கன்னியா ராசிக்கு இருக்குது. கன்னியா ராசியை பொறுத்த மட்டும் 10ல் குரு வரப்படுது. குரு 10ல் வந்துட்டால் வந்து ஒரு உத்தியோக ஏற்றத்தை கொடுக்கும், உத்தியோக மாற்றத்தை கொடுக்கும், ஒரு நல்ல விஷயங்களை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதேமாதிரி லக்னத்தில் இத்தனை நாள் இருந்த குழப்பங்கள் எல்லாம் நீங்கி ஓரளவு தெளிவு புறப்படக்கூடிய காலகட்டத்துக்கு கன்னியா ராசிக்காரர்கள் வந்துடுவாங்க. புது முயற்சிகள் வெற்றி பெறும். வீடு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். திருமணங்கள் தள்ளி போய் இந்த திருமணங்கள் எல்லாம் வரும். புத்திர சம்பத்துகள் உருவாகக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் கன்னியா ராசிக்கு இருக்கும். துலா ராசியை பொறுத்த மட்டும் ஒரு யோகா ஆண்டு. நல்ல விஷயங்களை சம்பாதிக்கக்கூடிய வருஷமாக துலா ராசிக்கு இந்த வருஷம் இருக்க போகுது. அவள் வந்து இதனால் மட்டும் இருந்த ஆஃபீஸில் இருந்த தேட்டங்கள் எல்லாம் முடிஞ்சு போயிடும். வெளியில் இருந்த பணங்கள் எல்லாம் துலா ராசியை பொறுத்த மட்டும் வந்து சேரும். புது விஷயங்கள் எடுத்துக்கொண்ட அத்தனை முயற்சிகளை வெற்றி பெறும். கார் வாங்குவா. வீடுமனை வாசல் யோகங்கள் பெருகும். அவளுக்கு வந்து ஒரு பெரிய திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய வருஷமாக துலா ராசிக்கு இருக்கும். விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் அவர்களுக்கு இதனால் விட்டு இருந்து ஒரு சில தொல்லைகள் எல்லாம் முடிஞ்சு போச்சு. குரு 7ல் இருந்து சில காரியங்களை செய்ய முடியாமல் தடைப்பட்டிருக்கும். கை வரைக்கும் 90% வந்து வேலைகள் முடியாமல் இருந்திருக்கும். அவையெல்லாம் இந்த ஆண்டு துவக்கத்திலிருந்து எல்லாமே வெற்றி அடை போடக்கூடிய வருஷமாக விருச்சிக ராசிக்கு அமையும். தனுர் ராசிக்கு மிகவும் அற்புதமான வருஷம். கல்யாணம் ஆக வேண்டியவா அத்தனை பேருக்கு கல்யாணம் ஆகும். மூலா நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் யோகமான காலமாக இந்த வருஷம் அமையும். புது வாய்ப்புகள் எல்லாம் இவாளை வந்து சேரும். ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்கக்கூடிய வருஷமாக மூலா நட்சத்திரத்துக்கு இந்த வருஷமாகவே கல்யாண காலத்தோடு சிறப்பான வருஷமாக இருக்கும். மகர ராசிக்கு 7 முடிஞ்சு ஒரு நல்ல காலத்தை கொடுக்கக்கூடிய வருஷம் இந்த வருஷம். அற்புதமான யோக அம்சத்துடன் கூடிய வருஷமாக 2025-26 மகர ராசிக்கும் அதிகமான ஒரு பொறுமையை கொடுக்கக்கூடிய வருஷமாக கும்பராசிக்கு இருக்கும். கும்பராசிக்காராக கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இந்த வருஷம் இருக்கணும். அதிகமாக பேசக்கூடாது. எந்த காரியத்தையும் செய்வதற்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவை யோஜனை பண்ணி கும்பராசிக்காரா செய்யணும். அதிகம் அவள் செய்ய வேண்டியது யோஜனை பண்ணணும்.
செலவு ஆகும். செலவை எந்த அளவுக்கு குறைச்சிக்க முடியும்னு பார்த்து அவர்கள் செஞ்சாங்கன்னா சக்ஸஸ் ஆகிடுவான். மீனராசியை பொறுத்த மட்டும் அற்புதமான வருஷம். குரு 4ஆம் இடத்துக்கு போகிறார். ஆனால் சனி பகவானுடைய ஆதிபத்தியம் லக்னத்துக்கு வருது. அப்போ ஹெல்த் இஷ்யூ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். அவர் ரொம்ப ஜாக்கிரதையாக தன்னுடைய ஆயுளையும் தன்னுடைய ஹெல்த்தையும் பார்த்துக்கணும். ரெண்டாவது வீண் விரயம், தேவையில்லாத பேச்சு, தேவையில்லாத சிந்தனை, தேவையில்லாத செலவுகளை கொடுக்கக்கூடிய நாட்களாக அவர்களுக்கு இந்த பலன் அமைகிறது. ஆனால் பொதுவாக இந்த ஆண்டு மிக அற்புதமான ஆண்டாக எல்லாருக்குமே இருக்குது. 12 ராசிகளில் 2-3 ராசிகளை தவிர வச்ச அத்தனை 9 ராசிகள் மிகுந்த யோக பலன்களையும் ஐஸ்வர்ய பலன்களையும் கொடுக்கக்கூடிய வருஷமாக இருக்குது. நிறைய பேர் வெளிநாடு செல்லக்கூடிய யோகங்கள் இருக்குது. நிறைய பேருக்கு வீடு கட்டக்கூடிய யோகங்கள் இருக்கக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் இருக்குது. இந்த வருஷம் இருக்கக்கூடிய இடத்துல செவ்வாயானவர் நீச்சம் பெற்றிருக்கார். நீச்சம் பெற்று ராஜயோகம் அடைஞ்சிருக்கக்கூடிய செவ்வாயாக இருக்கக்கூடிய காரணத்தினால அந்த செவ்வாய்க்கு ஒரு யோகம் கிடைக்கிறது. அப்போ ஹவுசிங் லோன் இவையெல்லாம் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய தன்மை உருவாகும். நிறைய வீடுகள் உருவாகக்கூடிய தன்மை ஆகும். ஆனால் வீட்டு சம்பந்தப்பட்ட பொருட்களுடைய விலை கொஞ்சம் ஏற்றம் இருக்கும். பட் அதை பற்றி உனக்கு கவலை கிடையாது. பட் எப்படி இருந்தாலும் வீடு கட்டுவா. வீடு ரொம்ப நாளாக அமையக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் இருக்கும். இப்போ ஆரம்ப காலத்தில் சுக்கரன் உச்சம் பெற்றிருக்கார். உச்சம் பெற்ற சுக்கரன் இருக்கிறதுனால தங்க விலை இன்னும் கொஞ்சம் ஏறும். சுக்கரன் மாறுபாடு அடைஞ்ச பின்னால் தங்க விலை ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிக்கும். சுக்கரன் சுக்கரன்